ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இறை அனுபவம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பல நேரங்களிலே நாம் ஆலயத்துக்கு வருகின்றோம். ஆலயத்துக்கு வரக்கூடிய நாம் அனுபவம் இல்லாமல் நாம் திரும்பி சென்று விடுகின்றோம். என் வாழ்க்கையிலே எனக்குள்ள அனுபவங்கள் என்ன? பல நேரத்தில் மனிதர்களோடு நாம் பழகுகின்றோம். ஒருவேளை அந்த மனிதர் எனக்கு பிடித்தமானவராக இல்லை என்றால் நாம் சொல்கின்றோம், எனக்கும் அவருக்கும் உள்ள அனுபவம் கசப்பான ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தின் அடிப்படையிலே இனி அவரோடு சேர்ந்து என்னால் பயணிக்க முடியாது என்று சொல்லி அந்த மனிதனுடைய உறவை நாம் நிறுத்தி விடுகின்றோம். அனுபவம் மனிதருக்குள்ள மட்டுமல்ல, இறை உறவிலும் அனுபவம் தேவை என்பதை இன்று நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த இறை அனுபவத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? ஆண்டவரை சந்திப்பதன் வழியாக, ஆண்டவரோடு பேசுவதன் வழியாக, ஆண்டவரோடு நடப்பதன் வழியாக. சந்திப்பது, பேசுவது, நடப்பது வழியாக நாம் ஆண்டவருக்குள் வர வேண்டும். பவுலடியார் சொல்லுவார், கிறிஸ்துவின் பொருட்டு நான் அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன் என்று சொல்வார். இந்த வார்த்தை எப்படி அவருடைய வாயிலிருந்து வந்தது? கிறிஸ்துவினுடைய அனுபவம். தமஸ்கு நகரை நோக்கி செல்கின்ற போது இயேசுவால் தடுத்து ஆட்கொள்ளப்பட்டு இறை அனுபவத்தை பெற்றுக்கொண்டார். இன்று கிறிஸ்தவர்களாகிய நாம் பல நேரத்திலே இறை அனுபவம் இல்லாமல், கிறிஸ்துவினுடைய அனுபவம் இல்லாமல் ஏனோ தானோ என்று சொல்லி நாம் வாழ்ந்து வருகின்றோம். இதைத்தான் இன்றைய நற்செய்தியை வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் கேட்கிறார், நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்கின்றார். நாம் அடுத்தவர்கள் சொல்வதை வைத்து பார்க்கின்ற போது எளிதாக சொல்லிவிடுவோம். அவன் அப்படி சொல்லுதான், இவ இப்படி சொல்லுதான், அவர்கள் அப்படி சொல்கிறார்கள் என்று சொல்லி எளிதாக சொல்லிவிடுவோம். ஆனால் ஆண்டவர் கேட்கிறார், நீங்கள் யார் என சொல்கிறீர்கள்? உங்களுக்கும் எனக்கு உள்ள அனுபவம் என்ன? உங்களுக்கும் எனக்கு உள்ள உறவு என்ன? பேதுரு சொல்கிறார், நீர் மெஸ்ஸியா என்று குறிப்பிடுகின்றார். சிறிய வார்த்தை தான், ஆனால் ஆழமான ஒரு உறவு. அன்றைய நாளிலே எல்லா மக்களும் மெஸ்ஸியாவை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். விடுதலை கொடுப்பார், நோயிலிருந்தும் சாவிலிருந்தும் காப்பாற்ற வல்லவர், ரோமை அரசாங்கத்திடமிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடியவர் என்று சொல்லி மெஸ்ஸியாவை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் பேதுரு சொல்கிறார், நீர் மெஸ்ஸியா என்று சொல்கின்றார். பேதுருடைய அனுபவத்தை போல நம் அனுபவம் மாற வேண்டும். தனிப்பட்ட முறையிலே இயேசுவுக்கும் எனக்கும் என்ன உறவு? இந்த திருப்பலியை தாண்டி நான் ஆண்டவருக்கும் எனக்கும் என்ன உறவு? அவரை சந்திப்பதற்கான, அவரோடு பேசுவதற்கான உறவை நான் எப்படி ஏற்படுத்திக் கொள்கிறேன் என்பதை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நற்செய்தியினுடைய 2வது பகுதியிலே ஆண்டவர் துன்பத்தை பற்றி பேசுகின்றார். ஒவ்வொரு மனிதனுக்கும் துன்பம் என்பது ஒரு படிக்கல். இந்த துன்பத்தின் வழியாகத்தான் நாம் இன்பத்தை பெற்றுக்கொள்ள முடியும். என் அன்புக்குரியவர்களே, அவர் தெளிவாக குறிப்பிடுகிறார், நீ மெஸ்ஸியா என்று சொல்லிவிட்டாய், ஆனால் இதே மெஸ்ஸியா தான் மூப்பர்களுடைய கையிலே அகப்பட்டு கொலை செய்யப்படுவார் என்று சொல்லும் போது பேதுருவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்படி என்றால் பேதுருடைய அனுபவம் உண்மையான அனுபவம் இல்லை. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய அனுபவம் என்பது என்ன? நமக்குள் ஆண்டவர் சொல்கிறார், துன்பம் இல்லாமல் இன்பம் இல்லை, சிலுவை இல்லாமல் வெற்றி இல்லை. ஏற்றுக்கொள்ள வேண்டும். துன்பம் வருகின்ற பொழுது அந்த துன்பத்தை சந்திக்கவும், அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ளவும் நமது மனதை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ கடவுளுக்குரிய பற்றி எண்ணாமல் மனிதருக்குரிய பற்றி எண்ணுகிறார். பல நேரத்தில் நம்முடைய மனசு அப்படிதான் இருக்கும். என்ன அப்படின்னா, கஷ்டம் வந்துட்டு அப்படின்னா வாழ்க்கையே முடிஞ்சிட்டு அப்படின்னு நினைப்போம். ஆனால் கடவுள் நமக்குள் இருக்கின்றார். அந்த கடவுள் இந்த துன்பத்தை வெற்றி கொள்வதற்கும், இந்த துன்பத்திலிருந்து நம்மை தப்புவிப்பதற்கும் வல்லவர் என்பதை பல நேரத்திலே நாம் மறந்து விடுகின்றோம். துன்பம் ஒரு மனிதனை செதுக்குகின்றது. துன்பம் ஒரு மனிதனை உயர்ந்த மனிதனாக, மதிப்புள்ள மனிதனாக மாற்றுகின்றது. எல்லாவற்றிற்கு மேலாக இந்த துன்பம் இன்னும் கடவுளோடு நெருக்கமாக வாழ உதவி செய்கின்றது. ஆண்டவருடைய அருள் வரத்தை கேட்போம். ஆண்டவரே, உமது இறை அனுபவத்தை எனக்கு தாரும்.
இன்னும் அதிகமாக நான் துன்பம் படுகின்ற பொழுதெல்லாம் அந்த துன்பத்தின் வழியாக நான் எதை கற்றுக்கொள்ளப் போகிறேன்? ஆமேன்.